தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 26ஆம் தேதிக்குள் புயல் உருவாக வாய்ப்பு. தெற்கு அந்தமான் கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், மதுரை, கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோயில் மண்டபங்கள் நீரில் மூழ்கின. வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் குளிக்க தொடரும் தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியிலும் தடையால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். புதுச்சேரியில் 3 மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழை. சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் ஐவர் குழு ஆலோசனை. கட்சி செல்வாக்கு உள்ள தொகுதிகள் குறித்து கருத்து கேட்பு. ஒவ்வொருவருக்கும் வீடும் மோட்டார் சைக்கிளும் இருக்க வேண்டும் என விஜய் பேச்சு. அதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்க பொருளாதார வளர்ச்சிக்கு வழி உருவாக்கப்படும் என வாக்குறுதி. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஜென்சி தலைமுறையை தற்குறி என விமர்சிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. தற்குறி அல்ல, ஆச்சரியக்குறி என்றும் பேச்சு. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. புதுச்சேரியில் செய்தியாளருடன் சீமான் வாக்குவாதம். ஆத்திரத்துடன் உரிமையில் பேசினார். உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வா. ஆந்திர மாநிலம் பல்நாடு அருகே பயோடீசல் பங்கில் பயங்கர வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதும் கூட்டம். 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். சேலம் தாரமங்கலம் அருகே உலகிலேயே 2வது உயரமான முருகன் கோயிலில் குடமுழுக்கு. ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கும் முருகனை காண குவிந்த பக்தர்கள். நாகப்பட்டினம், மதுரையில் தக்காளி விலை 2 மடங்காக உயர்வு. கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனை. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை அதிகரிக்காத மத்திய அரசுக்கு கண்டனம். தஞ்சாவூரில் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். துபாயில் தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விமானியின் உடல் கோவைக்கு கொண்டு வரப்பட்டது. சூலூர் விமானப்படை தளத்தில் மரியாதை செலுத்திய வீரர்கள். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டில் சதம் விளாசிய தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட முத்துசாமி. 400 ரன்களை கடந்து வலுவான நிலையில் உள்ள தென்னாப்பிரிக்கா.
ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் விருது வென்றார் நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார். வெனிஸில் நடந்த விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்பு. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கத்தில் இன்று மாலை 3:40 மணி வரை 49 மின்சார ரயில்கள் ரத்து. குறிப்பிட்ட இடைவெளியில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களில் அலைமோதும் கூட்டம். தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 26ஆம் தேதிக்குள் புயல் உருவாக வாய்ப்பு. தெற்கு அந்தமான் கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், மதுரை, கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோயில் மண்டபங்கள் நீரில் மூழ்கின. வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் குளிக்க தொடரும் தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியிலும் தடையால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். புதுச்சேரியில் 3 மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழை. சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் ஐவர் குழு ஆலோசனை. கட்சி செல்வாக்கு உள்ள தொகுதிகள் குறித்து கருத்து கேட்பு. ஒவ்வொருவருக்கும் வீடும் மோட்டார் சைக்கிளும் இருக்க வேண்டும் என விஜய் பேச்சு. அதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்க பொருளாதார வளர்ச்சிக்கு வழி உருவாக்கப்படும் என வாக்குறுதி. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஜென்சி தலைமுறையை தற்குறி என விமர்சிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. தற்குறி அல்ல, ஆச்சரியக்குறி என்றும் பேச்சு. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. புதுச்சேரியில் செய்தியாளருடன் சீமான் வாக்குவாதம். ஆத்திரத்துடன் உரிமையில் பேசினார். உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்கிட்டு வாங்க. ஆந்திர மாநிலம் பல்நாடு அருகே பயோடீசல் பங்கில் பயங்கர வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதும் கூட்டம். 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். சேலம் தாரமங்கலம் அருகே உலகிலேயே 2வது உயரமான முருகன் கோயிலில் குடமுழுக்கு. ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கும் முருகனை காண குவிந்த பக்தர்கள். நாகப்பட்டினம், மதுரையில் தக்காளி விலை 2 மடங்காக உயர்வு. கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனை. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை அதிகரிக்காத மத்திய அரசுக்கு கண்டனம். தஞ்சாவூரில் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். ஒன்றிய அரசே
துபாயில் தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விமானியின் உடல் கோவைக்கு கொண்டு வரப்பட்டது. சூலூர் விமானப்படை தளத்தில் மரியாதை செலுத்திய வீரர்கள். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டில் சதம் விளாசிய தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட முத்துசாமி 400 ரன்களை கடந்து வலுவான நிலையில் உள்ள தென்னாப்பிரிக்கா. ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் விருது வென்றார் நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார். வெனிஸில் நடந்த விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்பு. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கத்தில் இன்று மாலை 3:40 மணி வரை 49 மின்சார ரயில்கள் ரத்து. குறிப்பிட்ட இடைவெளியில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களில் அலைமோதும் கூட்டம்.